டச்சு மொழியில் மருத்துவத்திற்கான அதிசயமாக ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. அதை எழுதியவர் ஆண்ட்ரியஸ் வெசாலியஸ் என்கிற அறிஞர். ஆண்ட்ரியஸ் வெசாலியஸ் அதுவரையில் இருந்த மெகலன் என்கிற ஒரு அறிஞனின் பார்வையிலிருந்து வேறுபட்டான். மெகலன் சொன்னான், உடல் என்பதே மனித படைப்பு. இந்த மனித படைப்பில் உயர்ந்த உடல் உண்டு, தாழ்ந்த உடலும் உண்டு என்று மருத்துவத்துறையையே கரப்ட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஆண்ட்ரியஸ் வெசாலியஸ் வேறு ஒரு வகையாக ஸ்டெப் எடுக்கிறார். த யூனிவர்சிட்டி ஆஃப் படுவா, ரெண்டு பேருமே அங்கே தான் இருக்காங்க. அவன் வாத்தியாரி, அவன் ஸ்டூடெண்ட்டு. இவன் என்ன பண்ணுறான், டெட் பாடிஸை நோக்கி போகிறான். டெட் பாடிஸை அறுத்து பார்க்குறான். சோல்ஜரோட உடம்புலையும் அதே சைஸில் தாண்டா ஹார்ட் இருக்கு. குயின் செத்துட்டாங்க, அவங்க உடம்புலையும் அதே சைஸில் தாண்டா ஹார்ட் இருக்கு. எனவே ஆண் உடல் வேறு, பெண் உடல் வேறு என்று நீ சொல்வதை ஏற்க முடியாது என்று அறிவிக்கிறான். அதன் பிறகு கிட்டத்தட்ட 900 பேஜஸ் கொண்ட டி ஹியூமனி கார்பிஸ் ஃபேப்ரிகா என்கிற ஒரு புத்தகத்தை உருவாக்குகிறான். அனைத்து மனிதர்களும் ஒன்றுதான் என்பதை விளக்கும் மருத்துவ நூல். அதில் முதலாவது புத்தகம் த போன்ஸ் அண்ட் கார்டிலேஜ் பற்றி பேசுகிறது. ரெண்டாவது புத்தகம் லிகமெண்ட்ஸ் பற்றி பேசுகிறது. மூன்றாவது வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ் என்று இரத்த ஓட்டத்தை பற்றி பேசுகிறது. நான்காவது நம்முடைய நரம்பு மண்டலத்தை பற்றி பேசுகிறது. இப்படி பேசிக்கொண்டே போகும் இந்த புத்தகம் மிக கவனத்தோடு ஸ்டாக்ஹோம் என்கிற ஊரிலே நேஷனல் ராயல் லைப்ரரியில் வைக்கப்பட்டிருந்தது. இதோட ஒரிஜினல். ஹிட்லர் ஸ்வீடன் மீது படையெடுக்கிறான். ஹிட்லருக்கு அனைத்து மனிதர்களும் ஒன்று என்பதை ஹிட்லர் ஏற்கவில்லை. அவன் ஆரியன் சுப்ரீமசி தியரியில் இருந்தவன். ஆரியர்கள் என்று தனி இனம் இருக்கிறது, மற்றவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று கருதியவன் ஹிட்லர். எனவே இந்த புத்தகத்தை அழிக்க வேண்டும் என்று ஹிட்லர் முடிவு செய்தான். இந்த புத்தகத்தை அழிப்பதற்காக ஸ்வீடனில் இருக்கிற அந்த ஸ்டாக்ஹோமில் இருக்கிற நேஷனல் ராயல் லைப்ரரி மீது குண்டு வீசுவதற்கு விமானங்களை அனுப்புகிறான். இந்த இடத்தில் 63 பேர் மிக தைரியமாக ஒரு வேலை செய்தார்கள். இந்த புத்தகத்தை 63 பாகமாக கிழித்து தங்களோடு எடுத்துக்கொண்டு ஸ்வீடனில் இருந்து தலைமறைவாகிவிட்டார்கள். அதில் ஒரு பகுதி இந்தியாவை சேர்ந்த ஒருவர் கையில் இருந்தது. அவர் பெயர்தான் டாக்டர் லக்ஷ்மி என்று நாம் அழைக்கின்ற லக்ஷ்மி செகால் என்கிற மாபெரும் டாக்டர் சுபாஷ் சந்திரபோஸினுடைய அன்றைய அந்த அற்புதமான அந்த ஆர்மியில் பெண்களுக்கான அணியை முன்னின்று நடத்தியவர். ஜப்பானில் இருந்து சிங்கப்பூர் வந்துட்டு அங்கேருந்து பர்மா போய் இறங்கும் பொழுது டாக்டர் லக்ஷ்மி கைது செய்யப்படுகிறார். ஆண்டு 1947. கைது செய்யப்படும் பொழுது லக்ஷ்மியோட பைக்குள்ள மிக பத்திரமாக வைக்கப்பட்ட அந்த 63 பக்கங்கள் உள்ளன. ஹிட்லரே இறந்த பிறகு 63 பேரில் 14 பேர் தான் பாக்கி இருந்தார்கள். அதிலே லக்ஷ்மி செகாலும் ஒருவர். ஆனால் 912 பக்கங்களும் திரும்ப சேர்க்கப்பட்டு தைக்கப்பட்டு அந்த புத்தகம் இப்போதும் பத்திரமாக நேஷனல் ராயல் லைப்ரரி ஆஃப் ஸ்வீடனில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய புத்தக போராளிகளின் வரலாறாக இருக்க வேண்டும். இந்த மூன்றாவது புத்தகம் இல்லை என்றால் இன்றைய மருத்துவம் இல்லை. டி ஹியூமனிஸ் கார்பிஸா ஃபேப்ரிகா இல்லை என்றால் இன்றைய உலகம் இல்லை, நமக்கான மருத்துவ அமைப்புகள் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த இடத்தில்தான் நான் இன்றைய நாளின் என்னுடைய இந்த உரையை யாருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்கிற இடத்துக்கு வருகிறேன். நாம் எல்லாம் அடைபட்டு கிடந்த பொழுது, அறைக்குள்ளே இருந்த பொழுது, கிட்டத்தட்ட 2 மாதங்கள் உலகம் முழுவதும் கதவடைத்து கொண்ட பொழுது, கோவிட் என்கிற ஒரு கொடுமை நம்மை தாக்கி கொண்டிருந்த பொழுது, ஆய்வகத்தில் இருந்து 45 நாட்கள் தனக்கு கோவிட் வரவழைத்து கொண்டு மோசமான உடல்நிலை பெற்று தன் குடும்பத்தை எல்லாம் இழந்தும் கூட கோவிட் என்கின்ற அந்த விஷயத்திற்கு எதிராக கோவேக்சின் என்கின்ற தடுப்பூசியை கொடுத்த இந்தியாவின் மறைக்கப்பட்ட விஞ்ஞானி
பிரக்யா யாதவ் என்கிற அந்த பெண் விஞ்ஞானிக்கு இன்றைய என்னுடைய உரையை நான் அன்போடு சமர்ப்பிக்கிறேன்.